ஹாய், திஸ் இஸ் வேதாஸ் மேக் ஓவர். இது கொஞ்சம் லென்த்தாக போகிற வீடியோ. என்னுடைய பிரைடல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்ன மாதிரி பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதாலையும், எந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க மக்கள்ன்றதையும் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னை புக் பண்ணுறப்போ மினிமம் சார்ஜ் என்னன்னு கேட்டாங்க. மினிமம் 5000 ஸ்டார்டிங்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் எல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் அது உள்ளே இன்க்ளூட் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது மேம் சொன்னேன். நீங்கள் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை மட்டும் பண்ணி விடுங்கன்னு சொன்னாங்க. இது கூடவே க்ரூம் மேக்கப் கேட்டிருந்தாங்க, எக்ஸ்ட்ரா சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் கொடுத்துருந்தாங்க, எக்ஸ்ட்ராவாக சாரீ அங்கே போய் சேஞ்ச் பண்ண விடுறதும் இருந்தது. மேக்கப்பும் அவுட்டோர் போய் தான் பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம மேக்கப் புக் பண்ணுறோன்னா அவுட்டோர் மேக்கப்புக்குன்னு தனி சார்ஜ் இருக்குது, மெஹந்திக்குன்னு தனி சார்ஜ் இருக்குது, க்ரூம் மேக்கப்புக்குன்னு தனி சார்ஜ் இருக்குது. இது எல்லாத்துலேயும் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணி எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி பேசினாங்க. இல்லைங்க, நாங்கள் இது முகூர்த்தத்துக்கு உங்களை தாங்க புக் பண்ண போகிறோம், கல்யாணத்துக்கு நாங்கள் பார்த்து செஞ்சுக்கலாம், இது என்கேஜ்மெண்ட் தான், என்கேஜ்மெண்ட்டுக்கு மட்டும் இது சிம்பிளாக முடிச்சுக்கலான்னு பார்க்குறோம், சிம்பிளாக நீங்கள் முடிச்சுக்கலான்னு பார்க்குறீங்க. நான் என்ன மேக்கப் பண்ணால் அதில் எந்த மாதிரி லுக்கு வேணுமோ அந்த மாதிரி லுக்கு தான் பண்ண முடியும். நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக எல்லாத்தையும் கம்மி பண்ணிக்க முடியாது. ஏன் இப்போ என்னுடைய சிக்னேச்சர் லுக்குன்னு ஒன்று இருக்கும்ல, என்னுடைய ஒர்க்கு பேசணும்ல, அதுக்கு நான் என்ன எஃபர்ட் போடணுமோ அந்த எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். என்னால் மெஹந்தி போடுறதில்லை. நான் இப்போ ரீசெண்டாக மெஹந்தியே போடுறதில்லை. நான் எனக்கு பேக் பெயின் இருக்கிறதால போடுறதில்லை. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது வச்சியாவது எனக்கு சும்மா கையில் இது வரைக்குமாவது போட்டு விட்டுருங்க. இது போட்டுருக்கிறத பார்த்துருந்தீங்கன்னா நான் இங்கே ப்ராக்டிஸ்க்காக போட விட்டுருக்கேன். என்கிட்ட ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி என் கையில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் அவங்க போனாங்க. இது ஒரு 5 நாள் முன்னாடி போட்டது. இது வரைக்கும் தான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் வேணும், பின்னாடி இங்கேருந்து இது வரைக்கும் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, இந்த சிம்பிள் டிசைன் தாம்மா இருக்குது, நீ போட முடியுமான்னு அவங்க கிட்ட கேட்டேன். அவங்களும் இல்லைக்கா நான் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எத்தனை ஷீட்டு வைக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வாயேன், ஒரு நிமிஷம். அவங்க ஒன்றும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் அவங்க சொன்ன டிசைனை ஏனோ தானு சும்மாலாம் போடல. நாங்கள் சின்ன வேலையாக இருந்தாலும் காசு கம்மியாக கிடைக்கிறதா இருந்தாலும் நம்ம பண்ணுற ஒர்க்கு பேசணும், நின்று பேசணும், அதை அடுத்தடுத்து அவங்க கேட்கணுன்றதுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். சும்மா ஏனோ தானு ஒர்க் பண்ணிட்டு வரதில்ல. அவங்க ஷீட்டில் பேப்பரில் டெய்லியும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் கட்டு, சும்மா ஒரு நாள் 2 நாள் இல்லை, எல்லாத்துலேயும் இன்னும் 2 பேப்பர் இருக்குது, எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இது பத்தாதுன்னு ஹேண்ட்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும், போட்டு கலைஞ்சே போயிருக்கு தெரியுதா, ஹேண்ட்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும்னு சொல்லிட்டு எந்த மாதிரி போடணும் எல்லாத்தையும் அவங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்து என் கையில் போட்டு ஒரு